ஹாய்! இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி முருகர் கோயில் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதனால வடபழனி முருகர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யார் யார் பார்த்தீங்கன்னா, நான், பாப்பா, அவரு 3 பேரும் தான் போறோம். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. இப்பதான் நாங்க கோயிலுக்கே கிளம்ப போறோம். ஆனா இப்ப அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டம் இருக்கும் அங்க. ஏன்னா 10 மணிலாம் கூட அந்த லைன்ல நிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைனா இப்ப எங்க பார்த்தாலும் முருகர் கோயில்ல அவ்வளவு கூட்டம் ஆயிடுச்சு. பாப்பாக்கு ஒரு தனி லைன் இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்ல போயிட்டு நாங்க சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்துருவோம். இன்னொரு லைன் இருக்கு. ஃப்ரீ லைன் ஒரு 2, 3 சுத்து சுத்திட்டு தான் வரும். ₹100 குடுத்து போற லைனும் இருக்கு. ஆனா நம்ம சீக்கிரமாவே போன டைம் பார்த்தோம். சீக்கிரமாவே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாரி இந்த டைமும் கிளம்புறோம். ஆனா அங்க போனா தான் தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு வீட்ல சாமிக்கு விளக்கேத்திட்டு செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏத்துவேன். இது போல சாமிக்கு பூஜை பண்றது ஒரு பாசிட்டிவா இருக்கு. எனக்கு இருக்க கஷ்டமெல்லாம் முருகா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். பாத்தீங்கன்னா பாப்பா விளையாடிட்டு இருக்கா. அவளையும் ரெடி பண்ணிட்டு அவர் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரு. 8 மணிக்கு தான் வந்தாங்க. அப்புறம் 3 பேரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்க பார்த்தா செம்ம கூட்டம். அப்புறம் என்ன லைன்ல நின்னுட்டோம். போன வாரம் வந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் ஒரு லைன் விட்டுருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால அந்த லைன் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த லைன் எல்லாம் இல்ல. எல்லாருக்கும் ஒரே லைன் தான். ஸ்பெஷல் தரிசனம் பார்த்தீங்கன்னா ₹50 தான். ஆனா நம்ம அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்தா முன்னாடியே அர்ச்சனை டிக்கெட்டும் நம்ம வாங்கிட்டு தான் போகணும். லைன்ல 1 ஹவருக்கு மேலேயே நாங்க நின்னுட்டுருந்தோம். சாமி ஒரு 2 நிமிஷம் மட்டும் தான் நம்மள பார்க்க விடுறாங்க. அதுக்குள்ளேயே போகும்ன்னு சொல்லி நம்மள அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனை எல்லாம் கொடுத்தா இங்க பண்றாங்க. நம்மளுடைய நட்சத்திரம் எல்லாம் சொல்லி நமக்காக பண்றாங்க. இந்த இடத்துல பூ எடுத்துட்டு போய் குடுத்தாலும் சாமி கிட்ட வச்சு நம்மகிட்ட குடுப்பாங்க. வேற எங்க குடுத்தாலும் பில்ல தான் போட்டு வாங்கணும். இந்த முருகர் சாமிக்கு மேலேயே ஒரு சேவல் உட்காந்துட்டு இருக்கு. அது எப்ப போனாலும் இருக்கு. நான் எல்லா டைம் போகும்போதும் பார்த்துட்டு தான் வருவேன். அப்படியே அந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நானும் பாப்பா அவர் 3 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்தோம். பாப்பா பார்த்தீங்கன்னா வா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயில் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே நமக்கு காமிக்கிறாங்க. எழுத்து வடிவிலும் நமக்கு சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை ஆனா மட்டும் இந்த கோயில்ல அவ்ளோ கூட்டம் வருது. நைட்டு 10 மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்துட்டே இருக்கு. ஆனா அப்பவும் நம்மள சாமி தரிசனம் பண்ண விடுறாங்க. நாங்க சாமி பார்த்துட்டு வெளியே வர 9:45 போல ஆயிடுச்சு. நாங்க 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே வர வழியில பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு தோசையை ஊத்தி ஊட்டிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது போல நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல வரும். கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஓகே, பாய்.